கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லாதான் இருப்பீங்க. பக்கத்துல நீங்க நல்லாதான் இருப்பீங்க. ஏதோ வித்தியாசமா சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க நல்லா இருந்துருவீங்களா அப்படி கேட்ட மாதிரி. நல்லாதான் இருப்பீங்க சொல்லுங்க. ஆமா, என்ன குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும், காசே இல்லைனாலும் நீங்க நல்லாதான் இருப்பீங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு அழகாய் ஆராதனையில அழகா கர்த்தர் ஆண்டவர் இந்த வசனத்தோடு ஒத்த காரியங்கள் அப்படியே பேசினதை நான் பார்த்தேன். நான் செய்தி எடுக்கிறது என் மனைவிக்கே தெரியாது. அங்க என்ன செய்தி எடுக்கிறது இங்க வந்த பிறகு அவங்களுக்கே தெரியும். அதே போல இந்த வார்த்தை அழகா உங்களிடத்துல எப்படி கடந்து வருகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் உங்களை நடத்துவார். வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே இன்னொரு விஷயம் சத்தம் வாசிங்க. அவருடைய உயர்வு நமக்கு வேணுமானா அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய உயர்வு ஒரு மனுஷனுக்கு அவசியம். இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை உயர்த்தலாம், ஒரு சில காரியங்கள்ல உயர்த்திடலாம். ஆனா முழுமையுமாய் கர்த்தருடைய உயர்வை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தாதான் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், என் கைக்கு அடங்கி இருந்தா, நான் சொல்றதெல்லாம் கேட்டா, நான் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தா உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பெற்றோர் நம்மளும் மிரட்டுவாங்க. நான் சொத்து வச்சிருக்கேன், என் பேச்ச நீ கேட்கல, ஒரு சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், பணத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருக்கு. இது வந்து எல்லாரும் சொல்ற டயலாக், எல்லாரும் சொல்ற ஒரு டயலாக். நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து அப்படி இருக்கிறது வந்து கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. அப்பா அம்மாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு தானே. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நிஜமா சொல்றேன். அப்பா அம்மாவுடைய சொத்து வந்து நமக்கு வேணுமா இருந்தாலும், அது அவருக்கு சொல்ற காரியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதா இருந்தாலும், அது அவங்க கண்ணிங்கா வச்சு நம்மள வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணிங்கா வச்சு சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க, உங்களை வித்தியாசமா நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்தை வேண்டாம். பாதி வருது அல்லேலியா சொல்றாங்க. சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாவுடைய சொத்தால எனக்கு தேவையே கிடையாது. எல்லாத்தையும் சர்ச்சை பேருக்கு எழுதி வைக்க போறேன். சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே. ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, நமக்கு சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தான் ராஜா வீட்டு பிள்ளைங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை உயர்த்துவார். சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற ஆண்டவரா இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை உயர்த்த முடியும்? ஆண்டவருடைய கரம் எப்படி ஒரு மனிதனை உயர்த்தும்? இந்த பூமியிலே அநேக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எப்படி இருந்தா நம்மளை உயர்த்த முடியும்? பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம செய்தியில் என்ன பண்ண போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு பின்பதாக ஒரு கேக் கட் பண்ணதற்கு அது முடிச்சு, அதுக்குனால சீக்கிரம் இன்னைக்கு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கடைசி 5 நிமிடங்கள்ல அந்த கேக்கை கட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதுக்கு மேல் பகுதி அந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5:6 5:5 வாசிக்கலாம். இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து சொல்லுங்க. எதை அணிந்து கொள்ளணும்? 5 கிலோ 10 கிலோக்கு தங்கம் அணிகிறீங்களோ இல்லையோ, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளணும். சரி, மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நல்ல கவனிங்க, இதுல 2 காரியம் மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், அதோடு சேர்ந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, மனத்தாழ்மையா இருக்கணும், பெருமையா இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என்னால் செய்துவிட முடியும், எல்லாம் என்னால முடியும் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அது என்ன சொல்லுவாங்கன்னா, தனக்குத்தானே இருக்கிற நம்பிக்கை, அதான் தன் நம்பிக்கை. அதான் என்ன சொல்லுவாங்க, தனக்குத்தானே இருக்கிற நம்பிக்கைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ஒரு விதத்தில் அவசியம், அதுவே அவசியம் அல்ல. சொல்லுங்க, தன்னம்பிக்கை ஒரு விதத்துலதான் அவசியமே தவிர எப்போதும் அது அவசியமா மாறிட முடியாது. தன்னம்பிக்கை சில நேரத்துல கால வாரிடு கூட. ஆனா அந்த தன்னம்பிக்கையோடு கூட ஒரு காரியம் இணைக்கப்பட வேண்டும், தேவனுடைய கிருபை. அந்த தன்னம்பிக்கையோடு இன்னொரு கீ இருக்கு. தன்னம்பிக்கை அப்படி இருந்தா அந்த மாதிரி அந்த கே மாதிரி இன்னொரு கே இருக்கு. என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபை. அந்த கிருபையும் தன்னம்பிக்கையும் இணைந்தால் மாத்திரமே ஒரு மனுஷனால வாழ்வில் உயர முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அநேக தன்னம்பிக்கையினால சட சடதான் உயர்ந்துருவாங்க, அங்க கிருபை இல்லாதனால கீழே வந்துருவாங்க.
ஆனா ஒருவேளை தேவனுடைய கிருபையையும் தன்னம்பிக்கையை பெற்றிருக்கிறவர்கள் உயரலாம், ஒருவேளை கீழே விழுந்தாலும் தேவ கிருபை மறுபடியும் தாங்கி மேல கொண்டு வச்சோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அவர் நம்முடைய தோளில் சுமந்து கொண்டு போகிற தேவன். நம்ம ரீச் பண்ண வேண்டிய காரியத்தை அவர் அழகா தோல் மேல உட்கார வச்சு அழகா நடந்து கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு சேர்த்துருவார். எங்க ஸ்லிப்பாய் விழுந்தோமோ அதை விட தாண்டி இன்னும் 2 ஸ்டெப் மேலதான் கொண்டு போவார். ஆனா மனுஷங்கன்னா 2 ஸ்டெப் விழுந்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்டெப் கீழே எடுத்து விட்டுருவான். எப்ப மாட்டினான், இது வரைக்கும் உழவே இல்லை, இன்னைக்கு விழுந்துட்டான், நேர கால் பிடிப்பாங்க, தர இழுத்து விட்டுருவாங்க. கேட்டுட்டு ஐயோ நீ விழுந்துட்டியா எனக்கு தெரியாதேன்றான். கீழே இழுத்து விடுறதே அவங்கதான். இன்னும் 4 ஸ்டெப் கீழே போயிருவீங்க. அது போய் கேட்பா தெரியாம வேணுன்னே சிலர் இடிப்போம் பாருங்க, இடிச்சுக்கிட்டு சாரி 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 அப்படி சொல்லுவோம். சில காரியங்களை சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சாரி சார் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்றது போல சில நேரத்துல மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பின்னோக்கி இழுத்து விட்டுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. சரி கவனிங்க, மனிதன் தனக்குத்தானே ஏற்ற காலத்துல இது நடக்கணும்னு சொல்லி மனிதன் சில காரியத்தை தீர்மானிப்பான். இந்த நாள்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சில காரியங்களை தீர்மானிப்பான். ஆனா தேவன் வைத்திருக்கும் அந்த ஏற்ற காலத்தை மனிதனால் உணர்ந்து கொள்ள இப்பொழுது முடியாது. ஏற்ற காலம் என்பது மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காலம். ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஏற்ற காலத்துல உனக்கு குழந்தையை தருவான்னு சொன்னாரு. ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் கேட்கிறான், இதுதான் ஏற்ற காலமா, இதுதான் ஏற்ற காலமா, இதுதான் ஏற்ற காலமான்னு தெரியாத காரியத்துல புலம்பிட்டே இருந்தார். அதனால மனுஷனுக்கு ஏற்ற காலம் அவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறான். கோள்களை வைத்து கிரகங்களை வைத்து இது இந்த நேரம் அது அந்த நேரம், அந்த நேரத்துல செஞ்சா உருப்படாது, இந்த நேரத்துல செஞ்சா நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி அநேக காரியங்களை மனுஷன் காலத்தை கணித்து வச்சிருக்கிறான். ஒருவேளை அந்த பக்கம் மேகம் கருத்து இருக்குது, மழை வரும்னு நினைப்பான். இந்த நாட்கள்ல மழை வரும்னு பார்த்தா அங்க மழை வராது. இருட்டிட்டு இன்னைக்கு அடிச்சு ஊத்த போது நம்ம வாயை திறந்து சொல்லிருப்போம், ஒரு சொட்டு மழை கூட கீழே விழுந்திருக்க. காலத்தை மனுஷன் கணிக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு வித்தியாசமாக. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அரசியல யார் வருவா, அரசியல இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்க, நிறைய கணிப்பெடுத்தாலும் கர்த்தருடைய ஒரு காலம் ஒன்று உண்டு. அதுல யார கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அவங்கள கர்த்தர் கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மளை எல்லாம் நேசிக்கிறார். ஒருவனை உயர்த்துகிறவரும் அவர் தான், ஒருவனை தாழ்த்துகிறவர் அவர் தான். அந்த கர்த்தருடைய பலத்தக்காரம் ஒருவனை உயர்த்தவும் செய்யும், ஒருத்தனை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இப்போ தேவன் வைத்திருக்கும் ஏற்ற காலத்தை மனுஷன் அறிய முடியாது. அதற்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கானாவூர் கல்யாண வீடு. அந்த அற்புதம் எப்போ நடக்கும் சொல்லி அங்க இருக்கிற யாருக்குமே, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, இவன் காலியாக போது, சீக்கிரம் ஏதாவது அற்புதம் பண்ணுங்க, ஏற்ற காலம் இன்னும் என் வேலை இன்னும் வரலன்றார். அடுத்தபடியாக எகிப்துல 430 வருஷங்கள் ஜனங்கள் அங்க பாடாத பாடுபடுறாங்க. இன்னைக்கு ரட்சி போற, நாளைக்கு சோர்ந்து நினைச்சு சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஏற்ற காலம் வந்தது, கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அடுத்தபடியாக பார்க்கும்போது செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வருவதற்கு, இவங்க ஜனங்கள் வருவதற்கு முன்னாடியே திறந்து வச்சிருக்கலாமா இல்லையா? உங்க சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வராங்க, நீங்க கதவை மூடியே வச்சிருக்கீங்க, அவங்க பார்த்துட்டு ரொம்ப நேரம் கதவை தட்டுறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? அதே போல ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து செங்கடல் முன்னாடி விட்டுருக்கிறாரு. அங்க பார்த்து எல்லாரும் புலம்புறாங்க, ஐயோ நாங்க மடிந்து போகிறோம், முன்னாடி கடலு பின்னாடி சேனை, 2 பக்கம் சிக்கி நம்ம எல்லாருமே சாக போகிறோம்னு பயந்தாங்க. ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்துலதான் அந்த கடலையே திறந்தார். அல்லேலூயா. அப்ப ஏற்ற பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த ரைட் டைம், சரியான நேரம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த சரியான நேரம் அது கர்த்தர் ஒருவரே அறிவார். அல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கோம். சரியா? அடுத்தபடியாக ஆபிரகாமை குறித்து சொல்லிட்டேன். ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு காரியம். என்ன சொன்னாரு சொல்லுங்க? உனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. பெருக பண்ண வேண்டார். அவன் அழைக்கும் போது முதல்ல என்ன சொல்லி அழைத்தார்? தேசத்தையும் இட்டுட்டு நீ நான் சொல்ற இடத்துக்கு நான் உன்னை பெரிய 2 பேர் தான் போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நான் முன்னாடி எங்க பாட்டி ஊர்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் மைக் இருக்கும் இரும்புல, அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா மைக்கில் அங்க பாஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு முன்னாடி புல்பிட்டு இருக்கும், அவர் பின்னாடி இருப்பாரு, முழங்கால் நின்று பேசிட்டு இருப்பாரு செய்தி. இவன் மண்ணா பாருங்க சேட்டை. அதே போல என்ன பண்ணுவோம்னா அந்த பின்னாடி அந்த கீழே ரவுண்டா இருக்கும் பாருங்க, அந்த இது இரும்புல அதை சுரண்டுவேன். அப்ப கிறுக்குன்னு சவுண்ட் வரும். அந்த பாஸ்டர் சுத்தி தேடுவார், எங்க இருந்து வருது சவுண்ட். அமைதியா இருந்து மறுபடியும் ஆமா நம்ம என்ன செஞ்சோமோ அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க செய்யறாங்க போல. சரி, கர்த்தர் நல்ல. சரி வாசி. இப்போ ஆபிரகாமுக்கும் தெரியாது, என்னடா ஆண்டவர் சொன்னாரு இந்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, அதுக்கு அடுத்த வருஷம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள் ஆபிரகாமுக்கு. ஒரு பக்கம் நம்பிக்கையே இல்லை,
இது நடக்குமா நடக்காதா? சிலருக்கு உண்மையா சொல்லுங்க, இங்க இருக்கிற எனக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் சொன்னு கை தூக்கணும். இப்ப எல்லாரும் கை தூக்கிடுவீங்க. ஆனா உண்மையா மனசுக்குள்ள எத்தனை பேருக்கு குழப்பம் ஓடிட்டு இருக்கு? இதெல்லாம் எப்படி நடக்குமோ, இதெல்லாம் எப்படி மாறுமோ, இதெல்லாம் மாறவே மாறாது, உருப்படவே உருப்படாது நினைச்ச காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உருப்பட பண்ண போறார். அல்லேலூயா. என்ன தெரியுமா, கொஞ்சம் பொறுமை, பக்கத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, வேகமா போகாதீங்க, ரொம்ப பொறுமையா இருங்க. அந்த காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமா, கர்த்தர் நடத்துவார். ஆமா, அந்த இடத்துல பவித்ரா பாடும்போது அவ நன்றியால் நல்ல தெய்வான்னு சொல்லி பாடினா. உண்மையை சொல்ல போனா அவ இருக்கிற நிலைமையில உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு இருக்கிற பலனை விட அவளுக்கு இருக்கிறது 0.5% தான் அவளுக்கு பலனே இருக்கு மொத்தமாவே. ஆனா அந்த இடத்துல நின்றுட்டு அவ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா அதான் பெரிய முக்கியம். நமக்கெல்லாம் பலன் இருக்கு, நன்றி சொல்றதுக்கே யோசிக்கிறோம். துதிங்கன்னு சொன்னா எல்லாம் தூங்கி விடுறாங்க. கை தட்டி ஆராதிங்கன்னா அப்படி யோசிக்கிறாங்க. கமலி தட்டுனா நான் தட்டணும், கமலி தட்டலன்னா நான் தட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கேங் அப்படி உட்கார்ந்துருக்கு. இல்ல நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக. அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்துறது கூட ஒருத்தர் பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மகிமைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஞாயிற்றுக்கிழமை நீ எனக்கே லீவ் போட்டிருக்கியா சர்ச்சுக்கு? மேக்சிமமான டைம்ல நான் பார்த்திருக்கிறேன். அவ ரொம்ப முடியாத நேரத்துல வீட்டுல இருந்திருக்கா, நடக்கவே முடியாதுங்கிற கண்டிஷன்ல வீட்டுல இருந்திருக்கா. மற்றபடி அவ ஒரு நாளும் வீட்டுல இருந்தது இல்லை. நான் அதை நல்லா அறிந்திருக்கிறேன். அதனால நல்ல கிண்டலும் அடிப்பேன், ஜாலியாவும் பேசுவேன். ஆனா அவளுடைய ஒவ்வொரு காரியங்களை நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு காலையில் அவ பாட்டுக்கு கிளம்புறா, நேரா சபைக்கு கஉட்கார்ந்துட்டா. ஏன்? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த ஆண்டவராலதான் ஜீவனோடு இருக்கிறாள். அது ஒரு பெரிய சாட்சி. ஆனா அந்த இருக்கிற பலவீனத்தை பார்க்கும்போது கஷ்டம், கண்ணீர் தான். ஆனாலும் அதுல இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். நம்ம ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சண்டைக்கு, சின்ன பிரச்சனைக்கு சோர்ந்து போய் வீட்டுல உட்காந்துடுறது. சின்ன சின்ன சூழ்நிலைகளுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு மனது உடைந்து போயிடுறது. இனி ஆண்டவர்கள் செய்யவே மாட்டாரு, எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சோர்ந்து போயிடுறது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு பலவீனத்திலையும் கர்த்தர் பலம் தந்து நடத்துகிறாரு. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கோச்சிக்க கூடாது. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன கூடாது. நீங்க யாருக்கிட்ட கோச்சிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிட்டா நடக்குமா? காரியம் நடக்காது. உங்க மன வேதனையை தேவனுடைய சமூகத்துல கொண்டு நீங்க வைக்கதான் செய்யணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சபைக்கு வர்றது என்ன பண்ணக்கூடாது, நிப்பாட்டக்கூடாது. சொல்லுங்க, சபைக்கு வர்றது என்ன பண்ணக்கூடாது. ஆமா, பெரிய ஒரு பிசினஸ் ஆண்டவர் தந்தா கூட முதல் ப்ரிஃபரன்ஸ் சபைக்கு தான். அல்லேலூயா. அது எப்பவுமே அது தேவ சமூகத்துல வர்றது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு வாரத்துல இழப்பு பெரியதா, அது உங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய இழப்பா இருக்கும். நீங்க அதுல மீண்டு வர்றதுக்கு ரொம்ப பெரும் பாடாயிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரம் தவறாம தேவ சமூகத்துல காத்திருக்க. இங்க என்ன உங்களை வச்சு என்ன கொடுமையா படுத்துறோம்? சில செய்தியில சில ஊர்ல எல்லாம் போய் பாருங்க, 2 மணி நேரம் செய்தி. எத்தனை மணி நேரம் செய்தி? பாதி நேரத்துல பாட்டு பாடுங்க, எல்லாம் எழுமுங்க, என்ன சோர்ந்து உட்கார்ந்து கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு இந்த பிடி மாஸ்டர் மாதிரி உட்கார்ந்து சொல்லி எலும்ப வச்சு உட்கார வச்சு அப்படியெல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ணல. நான் கொடுக்கறதா இருந்தா நான் ஒரு காணிக்கைய கையில கொடுத்துருவேன். அப்போ நான் கொடுக்குற செய்தியை 40 நிமிஷம் 45 நிமிஷத்துல சுருக்கமா கொடுத்துடுறேன். என்னைக்காவது 9:05 தாண்டி இருக்க என்னைக்காவது நம்ம சர்ச்சை என்னைக்காவது ஒரு நாள் 2 9:10 இல்லைன்னா கரெக்டா 9 மணிக்கே ஷார்ப்பா முடிச்சு உங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், வீட்டுக்கு அனுப்பிடும். இவ்வளவு அழகான சபையை கத்த கொடுத்திருக்கிறோம். நன்றி சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நல்ல உற்சாகமா செய்தியை கவனிக்கணும். ஒரு வாரம் கூட எங்க சபைக்கு வரதை நான் தவறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? சில முக்கியமான காரியங்களை தவிர நம்ம மற்ற நேரங்கள்ல தவறக்கூடாது, மேக்சிமம் தவறக்கூடாது. அது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ மனிதனை நம்புகிற ஒரு காரியத்துல அவனுக்கு கண்ணி வரும்னு சொன்னேன். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு ஆசை. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஆசையா? சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்களெல்லாம் உயர்த்தணும்னா ஆண்டவருக்கு ஆசையா? ஏன் தங்கச்சி பார்த்து சொல்ல மாட்டியா? சொல்லு பார்க்கலாம், அக்கா பார்த்து சொல்லு. ஆண்டவருக்கு ஆசையா? உங்களெல்லாம் உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு ஆசையா? சும்மா சொல்லு மோகனு. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சரி, அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான் தேவை. என்ன குவாலிட்டி அப்படின்னா, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கும். சொல்லுங்க, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை பாருங்க, ஒரு நேரம் சும்மா இருக்க சொல்லி பாருங்களேன், அமைதியாக்க சொல்லி பாருங்க. தாமஸ் கீழே போய் போன ஒரு 5 நிமிஷம் அமைதியாரு. நான் ஒரு செய்தி நேரத்துல 1 நிமிஷம் டைம் தரேன். யாரெல்லாம் அமைதியா அசையாம உட்கார முடியும்னு பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா இருந்துருவீங்க. ஆமா, சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறது
ரொம்ப கஷ்டம். சில மனுஷங்களால சும்மா இருக்க முடியாது, கை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில இருக்கலாம், இவனெல்லாம் சும்மா பாருங்க உட்கார முடியல, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி கை கால துருன்னு வருது. அப்படியே ஒரு அந்த சும்மா இருக்கிறதே கஷ்டம் தான். தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற நேரத்துல, தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற நேரத்துல ஒரு சேர் கொடுங்க ஐயாக்கு. ஆண்டுடைய சமூகத்துல வீட்டுல நம்ம ஒரு சின்ன ஒரு சூழ்நிலைமையில வீட்டுல வந்து ஜோம் பண்ணதான் முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம்? நல்ல சந்தோஷம் எனக்கு. நான் சில வீட்டுக்கு பக்கத்தோட போயிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப ஜெபம் நடந்தது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராமே சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, 1 2 கிட்டத்தட்ட சொல்லி 4 குடும்பம். அன்னைக்கு முத்துமணியாக்கா வீட்டுல மலையிலேயும் பாட்டு சத்தம். நேர வீட்டுக்குள்ள போலான்னு போது, ஆனா வேண்டாம் மனைவி வாங்க வீட்டுக்கு போலாம், டைம் ஆச்சு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற சத்தம் கேட்கறத குறித்து ரொம்ப சந்தோஷம். கோமதி வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது, வேற யார் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது, தீபக் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது. டெய்லி வந்து சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால சண்டை போட்டாலும் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்ன குழம்பு வச்சிங்கிறதையும் சொல்லி தருவாங்க, என்னென்ன வேட்டு வைக்கிறீங்கிறத. எங்க அப்பா இப்படி பண்றாரு, எங்க அப்பா இதை செய்யறாரு. பிள்ளைங்க எல்லாம் வந்து அப்படியே என்னன்னா ஃபுல் அப்டேட்டா என்ன கொடுத்துருவாங்க. அழகா சொல்லிடுவாங்க. போதாத குறைக்கு பக்கத்து வீட்டுல நடக்கிறதே கேட்டு சொல்லிடுவாங்க. வாசதம் அவ்வளவு அப்டேட்டா இருப்பாரு உங்க மேல. சரியா? எனக்கெல்லாம் வலது கை இடது கையெல்லாம் நிறைய இருக்காங்க. சில பிள்ளைகள்ல வந்து உண்மையை அப்படியே ஒத்துக்குவாங்க. நிக்சன்லாம் பொய் சொல்ல மாட்டோம், உண்மை கேட்டா அப்படியே சொல்லிடுவோம், ஆமா பாஸ்டர் அப்படின்றோம். அதனால பொய் சொல்லாத பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா சில பிள்ளைங்க ரொம்ப பொய் சொல்லுது, அதுவும் தெரிஞ்சிருது. சில பிள்ளைங்க ரொம்ப பொய் சொன்னாலும் என்ன பண்ணிருது, தெரிஞ்சிருது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் இன்னும் உயர்த்த முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லி தரணும், நிறைய காரியங்களை. அப்ப பிள்ளைகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறாங்க. அந்த குடும்ப ஜெபத்துல நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ற அந்த சத்தம் எனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு உள்ள நீங்க அதை ஜெபிக்கும் போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். பிராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு இருக்கு, இந்த குடும்ப ஜெபத்துல தான் சண்டையும். நீ பாட்ட பாடு, நீ வசிக்க மாட்ட, நீ ஜெபம் பண்ணு. ஆமா, அதான் நடக்குது. அதான் சொல்றேன், அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால என்ன வந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷமா ஜெபம் வச்சிருக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தனி ஜெபமும் பிள்ளைங்க பண்றாங்களான்னு கவனிக்கணும். தனி ஜெபம் யாரெல்லாம் பண்றீங்க? மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன். தனி ஜெபம் எல்லாரும் பண்ணிடுறீங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆமா, பிள்ளைங்க விளையாடுறதை கூட போன் பண்ணி பேசும், பாஸ்டர் கபடியில இறங்க போறேன், கோதால இறங்க போறேன், ஜெபம் பண்ணிக்காண்டி கப்போட தான் திரும்ப வரணும். நானும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தடவை நடக்கிறதுக்கு எல்லாம் ஜெபம் பண்றேன். ஒரு தடவையாவது கப் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா ஒரு தடவை கூட அசிங்கம். இதுல போகாத வரைக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. வேற இனிமேல் போனா அப்படி போனா கப்போட தான் வரணும், இல்லைன்னா போக கூடாது. என்ன நான் சொல்றது சரிதானே? இனி போனா என்ன பண்ணணும்? வெயிட்ட குறைக்கன்னு சொல்லி மாத்திரை தின்னக்கூடாது. எவனாவது அப்படி தின்னதை கேள்விப்பட்டேன், வெளுத்துருவேன். யாரா சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுறதெல்லாம்? ஆமா, அவன் என்ன மாத்திரை தருவான்னு யாருக்கு தெரியும்? நாய்க்கு போட மாத்திரை கூட தந்துருவான்டா. அதனால தயவு செய்து அதெல்லாம் சாப்பிடாதீங்க. வெயிட் எல்லாம் குறையானது, நம்ம புஷ்டியா இருப்போம். சொல்லி எப்படி இருப்போம்? ஆமா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அப்படிதான் இருக்கணும். அதனால விளையாட்டுக்காக உடம்பு குறைக்கிறதுக்கு எல்லாம் போவாங்க. நீங்க இருக்கிற விளையாட்டை விளையாடுங்க போதும். நீங்க நம்ம இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல கேம் எல்லாம் ஒண்ணு பண்ணல, நம்ம விளையாடல. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், தெளிவா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்ச அந்த உழைப்ப வீட்டுல கொடுங்க. 4 குடம் தண்ணி எடுத்து கொடுங்க, உங்க அம்மாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, சரி, கர்த்தர் நல்லவர். கவனி. சரி, செய்தியை விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு வசனம். சரி, மனிதனை நம்பினால் அவனுக்குள்ள என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். மனுஷன் சொல்லதெல்லாம் கீழ்ப்படியணும். இங்க வா, அப்படி கூட்டா வரணும், இல்லைன்னா கேட்க விட்ட மாட்டேன். இங்க வா, நான் சொல்றதெல்லாம் செஞ்சாதான் எல்லாம் செய்வேன் பாத்துக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண உங்களை அடக்கி வைப்பான். மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி உங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்குவான். கடைசியில பார்த்தா காட்சி விட்டுருவான். நம்பி ஒரு நட்டாற்றில் என்னை காப்பாற்ற நீர் உண்டு. எப்ப தெரியுமா அழுவோம்? கை விட்டுட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்புவோம். நம்ம எல்லாம் அடிபட்டாலும் சொல்லுங்க, சொரணையே இல்லாதவங்க. நம்ம எல்லாம் சொரணை வந்தாதான் திரும்ப நல்லாறோம். ஆமா, சில நேரத்துல அடிபட்டாதான் உணர்வே வருது. அதுக்கு முன்னாடி உணர்வுடைங்க பாஸ்டர் கத்துன்னு கத்துனாலும் நீங்க சொல்லுங்க பாஸ்டர், பிரச்சனை இல்லை, உணர்வு வரணும். சொல்லி என்ன வரணும்? ஆமா, மனுஷன் கண்ட்ரோல்ல இல்ல, தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கு. இந்த சபை மனிதனுடைய கண்ட்ரோல் அல்ல, தேவனுடைய கண்ட்ரோல் இருக்கு. அல்லேலூயா. அதனால பாஸ்டர் உங்களை கண்ட்ரோல் பண்ணு சொல்லாதீங்க, தேவன் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற அந்த வசனத்தின் வழியாக. சரி, அடுத்தபடியாக தேவனுடைய கரம், மனுஷனுடைய கரம். ரெண்டு ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்க, ஏற்கனவே இருக்கா? தேவனுடைய கரம், மனுஷனுடைய கரம் சொல்லி ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். இதுல மனுஷனுடைய கரத்தை நம்பி இருந்தவர் யாருன்னா எகிப்தியர்கள். அந்த பார்வோன் என்ன சொல்றானோ அதுதான் தெய்வ வாக்கு. பார்வோன் என்ன சொன்னானோ அதுக்குதான் எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்
தேவனுடைய கரத்திற்கு உட்பட்டிருந்தபடினால அவர்களை கர்த்தர் அழகாய் நடத்தி சென்றார். அவங்க ட்ரெஸ் பழசா போகல, அவங்க போட்டிருந்த செருப்பு பழசா போகல, அவங்களுக்கு வேண்டிய தண்ணியை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து அழகா நடத்தினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனை நம்பினா எல்லா காலத்திலும் கர்த்தர் நடத்துவார். மனுஷன் நம்பினா குறிப்பிட்ட காலம் தான். மனுஷன் நம்பினா எவ்வளவு நேரம் தான்? குறிப்பிட்ட காலம் தான் நம்பி நடத்துவாங்க. அவங்க சில நேரத்துல உங்களை கலத்தி விட்டுருவாங்க. அவங்க என்ன சில நேரத்துல உங்களை அந்த கலத்தி விடுற போனோம், ஏன் பெருசா யாரும் சத்தமா சொன்னாங்க, ரொம்ப கலத்தி விட்டாங்களோ, சரி நம்ம அப்படி கலத்துற நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் இருதயமே வெடிச்சிடுறது போல இருக்கும். ஐயோ இப்படி இருப்பாங்களா மனுஷங்க, மலை போல நம்புனே கடைசி நேரத்துல காலம் வரைந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு கடினமான சூழ்நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டோம். இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா மத்தவங்களுக்கு காரணம் சொன்னாங்க, நீங்க தான் காரணம். புரியுதா? நீங்க யாரை நம்புனீங்க? மனுஷனை நம்பினதுனால கலத்தி விட்டான். தேவனை நம்பினா கலத்து கைவிடவே மாட்டோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மை உயர்த்த வேண்டிய கர்த்தரை அவரை தான் எப்போதும் முதன்மையா வைத்திருக்கணும். மனுஷன் எல்லாம் பின்னாடி வச்சுக்காங்க. மனுஷன் எல்லாம் பின்னாடி. இதுல இன்னொரு கூட்டம் இருக்கு, எப்படி தெரியுமா? அப்பா அம்மாவை விட, குடும்பத்தை விட ஒரு நபரை முன்னாடி தூக்கி வச்சுக்கிறது. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். முதல்ல கர்த்தர், அடுத்தால குடும்பம், அதுக்கப்புறம் மத்த காரியம். அல்லேலூயா. இப்படி இருந்தாதான் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் வரும் நம்முடைய வாழ்க்கையில. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல எந்த மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆமா, கடவுளை தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு தான் முதல் மரியாதை. என் ஆண்டவருக்கு தான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒப்பு கொடுத்துடணும். நமக்கு சில ரகசியம் தெரியல, இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் அழகா உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம சில நேரத்துல மனுஷங்க முன்னாடி நடிச்சுக்கிட்டு ஆண்டருக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் பிரச்சனையா வருது நம்முடைய வாழ்க்கையில. மனுஷருக்கு முன்னாடி நடிக்காம, தேவனுக்கு முன்னாடி நடிக்காம இருந்து பாருங்க, தானா படிக்கட்டுல அழகா ஏறி உயர்வா போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன வருது அப்படின்னா, அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி. சொல்லுங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியா வரிசையா இருக்கும். புரியுதா? மனுஷனுக்கு பயம் நிறைய கண்ணி இருக்கும். இந்த கண்ணில வச்சா நம்மளை இழுத்து விட்டுறானோ பயத்தோட வைப்போம், அப்ப இழுத்து விட மாட்டான். அடுத்த கால் எடுத்து வைக்கும் போதும் பார்ப்போம், அவன் கைவிட மாட்டான், அழகா நடத்திடும். அடுத்த தடவை பார்க்கும்போது எப்ப உழுவன்னு தெரியாது. அதான் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் திடீர்னு கால வாரி விட்டுரும். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயமோ ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் ஞானத்தை பெறுவதற்கு ஒண்ணும் இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருந்தால் போதும். அப்ப ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயபக்தியோடு நம்ம நடப்போமானால் தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருவார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி போகணும், இதை போக கூடாது அப்படிங்கிறத தெளிவா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விளையாட்டுல கூட கர்த்தர் சொல்லி தருவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நீ எப்படி விளையாடணுங்கிற அந்த ஞானத்தை கூட கர்த்தர் தருவார். நீங்க ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கேம் இருந்தாலும் எல்லா கேமே, தெரியாத கேமா இருந்தாலும் விளையாடி நாங்க கத்துக்கிறோம். அப்படிங்கிற ஒரு கிருபை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்னமோ ஏதோ பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது, எல்லாம் கர்த்தர் தருகிற ஞானம் தான். இப்ப ஊழியம் செய்து கூட நீங்க ஏதோ பாஸ்டருக்கு பயங்கர டேலண்ட்லாம் நினைக்கிறீங்களா? ஒரு குப்பையும் கிடையாது. எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உண்டாகிற ஞானத்தினாலதான் ஒவ்வொரு காரியம் நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், செய்யாதன்னா செய்ய மாட்டேன், செய்யன்னு சொன்னா செய்வேன். இன்னொன்னு சொல்றேன், மனைவியும் நானும் சில காரியங்களை ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க ஆரம்பித்ததுக்கு பின்பதாக தான் ஒரு தெளிவு உண்டானது ஊழியத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என் மனைவி அதுக்கு அடிபணிய வைப்பேன். நான் எடுத்துட்டேன், நீ இதுக்குதான் கீழ்ப்படிஞ்சு வரணும். அது பார்க்கும்போது சில பிரச்சனை. அது ரெண்டு பேரும் பேசி ஒரு சமாதானத்துல வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அது அழகா இருக்கும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்து பக்கத்துல, உங்க பக்கத்துல எல்லாம் தூரம் தூரமா இருக்கான், சொல்லுங்க, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் மதிப்பேன். சரியா? அந்த மதிக்கிற அனுபவம் கண்டிப்பா வேணும். சரியா? அக்காவா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் இந்த முறைச்சு இப்போ முறைச்சு பாக்குறாங்க, ஒன்னெல்லாம் மதிக்கணுமா நானு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதனால என்ன பண்ணுங்க சொல்லுங்க, மதிக்கணும், மிதிக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மதிக்கணும். ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்ல மதிப்பை கொடுக்க வேண்டும். சரி, ஆபத்து காலத்துல மனுஷனால எல்லா சூழ்நிலையும் காப்பாற்ற முடியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபத்து காலத்துல ஒரு மனிதனால் எப்போதும் இன்னொரு மனிதனை காப்பாற்றி விட முடியுமா? தனித்து விடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதுல போய் மாட்டிக்கிற போது யாரதான் நம்ம தேட வேண்டியது இருக்கிறது? அப்ப மனுஷ உதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் தேவனையே சார்ந்து அவருடைய ஆபத்தில் எல்லாம் விலக்கி காத்து நடத்துகிற ஆண்டவரை சார்ந்து இருப்பதே மிகுந்த நல்லது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அதே போல தேவன் நம்மளை உயர்த்துகிற அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்திட முடியாது. சும்மா சொல்லுங்களேன், ஒரு மனுஷன் உங்களுக்கு எவ்வளவு பணம் தருவான்? கடனா இல்ல. இந்த வாட்டில இருந்து நம்ம சொல்லிடுறோம், கடன் வாங்கக்கூடாது. ஆமா, 5 வருஷத்துக்குள்ளாடி எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற கடன் அடைக்கணும். அதுக்குதான் நான் 3 நாள் ஃபாஸ்டிங், மாசத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதனால நீங்க ஜோம் பண்ணிட்டு சொல்லுங்க, எல்லா கடன்களும் ஆமா 2 வருஷத்துல அடைச்சிருங்க, 5 வருஷத்துக்குள்ள. ஆனா 5 வருஷத்துக்குள்ள அடைச்சிடணும். சொல்லுங்க, 5 வருஷத்துக்குள்ள. பாஸ்ட் ஏதாவது காசு தருவாரோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு காசு தர மாட்டேன், உபவாசிக்க மட்டும் வைப்பேன்.
சாப்பாடு கொடுக்க மாட்டேன். சாப்பாடு என்ன பண்ண மாட்டேன்? சாப்பாடு கூட கொடுக்காம 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கடன் அடையும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்ல ஞானத்தை தருவார். ஒரு கடன் இருக்கக்கூடாது. என்ன சிலர் வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க போல, வாங்க கூடாது. ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நடத்துவார்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார். ஆமா, நேற்றை கூட நான் பேசிட்டு வந்தேன் ஒரு காரியத்துல. கொஞ்சம் தான் கடன், அதையும் அடைச்சிருவேன். அல்லேலூயா. இனி கடனே கிடையாது. சொல்லுங்க, நோ நோ கமெண்ட்ஸ் சொல்ற மாதிரி, நோ கடன், நோ. ஆமா, கடனே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை வரணும். ஒரு ஆமன் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்ம சபைக்கு வர அங்கெல்லாம் வெளியே சொல்லும் போது இந்த சர்ச்சைக்கு போனா கடனே இல்லையாமே அப்படி சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ஓ அந்த பாஸ்டர் காசு கொடுக்குறாரோ, சாப்பாடு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுங்க, 3 நாள் உபவாசம் பண்ண வைப்பாருன்னு சொல்லுங்க மாசத்துக்கு. அப்போ எப்படி ஆகும்? எல்லாம் கடன்லாம் அடைஞ்சிரும். யாராவது சர்ச்சைக்கு வருவாங்களா அப்படி சொன்னா? வருவாங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம், பேர், புகழ் எல்லாம் ஒரு நாள் மாறும். இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற பணம் மாறும், புகழ் மாறும், எல்லாமே மாறும். எல்லாமே என்ன பண்ணும்? எல்லாமே மாறிடும். ஆனா மாறாமல் இருக்கிறவர் யாருதான்? நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. அதனால பணம் இருக்கவங்க பின்னாடி, புகழ் இருக்கவங்க பின்னாடி, இவங்க பின்னாடி எல்லாம் போய் நான் மறைஞ்சு நின்னுக்கிறேன்னு பார்த்தா அவங்களே காணாது. யாருக்கு பின்னாடி மறைவை தேடுகிறீர்கள்? இது ஒரு செய்தி முன்னாடி எடுத்து வச்சிருந்தா அதை நான் சொல்ல முடியல. யாருக்கு பின்னாடி போய் மறைந்து கொள்ளுகிறீர்கள்? உன்னதமான தேவனுடைய சட்டையின் மறைவிலா, இல்ல பெயர் பணம் புகழோடு இருக்கிற அந்த மனுஷங்களுடைய மறைவிலா அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணு எடுத்தேன். ஆனா நான் அந்த செய்தி எங்கேயும் கொடுக்கல. அது ஒரு நாள் அதை ஒரு மைண்ட் தாட் வந்தது. ஆனா அதை அப்படியே எழுதி வச்சபடியே இருக்கு. அப்போ நம்ம யாருக்கு பின்னாடி மறைகிறோம்? சொல்லுங்க, யாருக்கு பின்னாடி? இப்ப யாராவது இப்ப கேட்டாச்சுன்னா உடனே என்ன பண்ண மக்க பின்னாடி உட்காந்து அப்படி மறைஞ்சுக்கிறது மாதிரி நம்ம யாருக்கு மறைவுல? பேர் உள்ளவர்களுக்கு பின்னாடி, பணம் இருக்கிறவர்களுக்கு பின்னாடி மறையக்கூடாது. சொல்லுங்க, நம்ம நிக்கணும். சொல்லுங்க, பயப்படாது. பார்த்து பயப்படாம இல்லைங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா என் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லிட்டு முன்னேறி போங்க. அல்லேலூயா. என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் உங்க கையை மட்டும் சொல்லுங்க. எப்ப இந்த கையை பார்த்து, ஆண்டவரே இந்த கையை பிடிச்சுக்கோங்க. பாக்குறவங்க பைத்தியம் நினைப்பான் நம்மள. திடீர்னு ஒரு இடத்துல வச்சுட்டு வச்சீங்கன்னா பாக்குறவங்களை எப்படி வித்தியாசமா நினைப்பாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கையை பிடிச்சிருக்கிறார். அவன் நினைப்ப ஒரு நம்மளை அடிக்க போறானா கூட நினைக்கிறான். அதெல்லாம் பத்தி ஒரி பண்ணாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். முடிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லிருங்க வாயை திறந்து. எப்படி செய்ய போறீங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். எப்படிப்பா கடையெல்லாம் தெளிவா ஓட்டிருவியா? என்ன செஞ்சிருவியா? சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார். என்னமா 500 மார்க்க தொட்டுருவீங்களா? பாஸ்டர் எங்க அப்பா இவ்வளவு சொல்றாரு, முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனுங்க. அதுக்காக பக்கத்துல உட்காந்து காதலே சொல்லி எழுத வைக்க மாட்டாரு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிற ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தருவார். சரி, அப்போ தேவனுடைய சமூகத்திலே அடங்கி இருந்தாலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அடங்கி இருந்தாதான். பக்கத்துல சொல்லுங்க, அடங்கி இருந்தாதான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு வேணாலும் அடங்கி இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் கீழ்ப்படிந்து இருக்கலாம். அதுக்கு சில உதாரணங்கள் தான், சில காரியத்தை சொல்ல போகிறேன். முதலாவது, நோவா காலத்துல அவர் உயர்த்தப்பட்டார். எப்படி உயர்த்தப்பட்டார்? எல்லாருக்கும் தெரியும். நோவா மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றார். என்னன்னா, ஒரு முன்னறிவே இல்லாத, அதை குறித்து எந்த ஞானமும் இல்லாத ஒரு கப்பலை கட்டும்படியா கர்த்தர் சொல்றாரு. கப்பல் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில கப்பலை உருவாக்குன ஆண்டவர் சொன்ன போது அது அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து 100 வருஷத்துக்கு மேல பேழையை கட்டினார். எத்தனை வருஷம் கட்டினாரு? 120 வருஷம். 120 வருஷம் பேழையை கட்டி இருக்கிறார். அந்த பேழையை கட்டும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு நான் செய்யணும், ஆண்டவர் சொன்னாரு நான் செய்யணும். ஒரு வார்த்தை வாட்டி கூட ஐயோ 120 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறோமே, ஒருவேளை சொன்ன ஆண்டவர் ஒருவேளை செய்யலன்னா நான் நிப்பாட்டிடலாமா அப்படிலாம் ஒரு தடவை கூட நினைக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. அப்ப நோவுடைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தில் நாம் இறங்கி விட்டோமானால், கர்த்தருடைய நம்பிக்கையை குறித்து நாம் இறங்கின காரியத்துல கடைசி வரைக்கும் அவரை நம்பி பயணித்துக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஏற்ற காலத்துலதான் அவருடைய மதிப்பு தெரியும். அவன் கப்பலை கட்டும் போதெல்லாம் அதுக்கான மதிப்பு தெரியல. கப்பலை கட்டும் போது அதுக்கான மதிப்பு தெரியல. ஒரு சில காரியத்தை செய்யும் போது அவருடைய மதிப்பை பார்க்கும்போது குறைவாக இருக்கலாம், ஏளனம் அதிகமா இருக்கலாம், உங்களை குறித்து குறை சொல்லுவது அதிகமா இருக்கலாம். உண்மையை சொல்லட்டா, ஒரு மனுஷன் உண்மையை ஆசீர்வதிக்கப்படணும்னா மற்றவங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாம இருந்தாதான் உண்மை ஆசீர்வாதமா மாற முடியும்.
அல்லேலூயா. அவன் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல விட்டு பார்த்து கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிறத விட்டுட்டு போகிறவங்களால தான் ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போக முடியும். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சோறுது. நான் நிறைய கவனிக்கிறேன், இந்த ஊர்ல அநேகம் பேர் மற்றவங்க சொல்றது என்ன சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை புறமே தள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுங்க, என் கர்த்தர் என்ன நடத்துவார். நீங்க இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்துடைய மதிப்பை குறித்து இன்னைக்கு வேணா தெரியாம இருக்கலாம். நோவாவுக்கு அப்படிதான் தெரியாமல் இருந்தது. அவன் ஒவ்வொரு பலகையா எடுத்து வைக்க வைக்க கீழே பூச பூச அதனுடைய மதிப்பு தெரியற முதல்ல. ஆனா பெரு வெள்ளம் வந்து அந்த இடத்துல மோதி எல்லாவற்றையும் அடித்து உடைத்து நொறுக்கிற போது அந்த கப்பல் மேல மிதக்கும் போது அவருடைய உண்மையான மதிப்பு தெரிந்தது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில காரியங்களை செய்யும் போது அநேக ஏளனம், நிந்தை, அவமானம், போராட்டம் வரும். ஆனா பொறுமையோடு நீங்க காத்திருப்பீர்களானால் உங்களுடைய மதிப்பு வெளியே தெரியும். அப்ப நீங்க காத்திருக்கிறது ஏற்ற காலத்துல உயர்த்துவது என்றால் பொறுமையா காத்திருக்கணும். தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்துகிறது கர்த்தர் தான். அதனால அவர் உயர்த்துவாருங்கிற நம்பிக்கையில உறுதியாய் அவரை பிடித்துக் கொண்டு அமைதியாய் காத்திருப்பீர்களானால் ஏற்ற நேரம் வரும்போது அப்படியே தூக்கி எடுத்துதான். சொல்லுங்க, ஜீரோ ஒர்க்கு, ஜீரோ வேலையே இல்லை, சும்மா தான் இருக்கணும். பலத்த கருத்துக்கள் என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்கதான் சொல்றது, வேற ஒண்ணும் செய்யல. இப்ப நீ வந்து பெரிய பலத்த காரியத்தை செய்யணும் எங்கேயும் சொல்லல, ஒரே பலத்த கருத்துக்குள்ள அடங்கிடு, அவ்வளவுதான். நான் சொல்லதை கேட்டுட்டு செஞ்சுட்டு அமைதியார். அல்லேலூயா. என்ன சொல்றனோ அதை செய், விடு, போ. அந்த ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்ப நேரம் நடந்துட்டே இருக்கு. ஆண்டவர் பேசுவாரா, போன வாட்டி பேசணும், செய்யும் சொல்லுவாரு, செய்யணும். செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது. இப்படிதான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்கு. கர்த்தரை விட்டு பின்மாறி போயிடக்கூடாது. கடவுளை விட்டு என்ன பண்ண பின்மாறி போகக்கூடாது. சரி, கவனிங்க. அடுத்தபடியாக அவருடைய அந்த நாட்கள்ல நோவா காலத்துல இருந்த மனிதர்கள் எல்லாம் பாவிகளா இருந்தாங்க. நோவா காலத்துல எல்லாம் மனுஷன் என்ன பண்ணாங்க, பாவத்துக்கு குறைவே இல்லை. அவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த நோவா ஒரு 3 காரியத்தில் தெளிவா இருந்தார். ஒண்ணு, பாவத்துக்கு உட்படல. சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துல மத்த மனுஷங்க பாவம் செய்யலாங்க, மத்த மனுஷங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும், பாவத்துக்கு உங்களை உட்படுத்தப்படாது. 2வது, அங்கிருந்த மனிதர்களோடு அந்த பாவத்துல ஒத்து போகல. நீங்க செய்யறது சரின்னு கூட சொல்லல, உட்படலன்னா செய்யறது, இந்த இடத்துல ஒத்து போகலன்னா அந்த காரியம் நீ செய்யறது தப்புன்னு சொல்லி தனித்து நிற்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தனித்து நிற்கிற காரியத்துல அவர் அப்படி தெளிவா இருந்தார். அடுத்தபடியாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 3 காரியம். ஒண்ணு, பாவத்துக்கு உட்படல, அப்புறம் ஒத்துக்கல, அடுத்தபடியாக கீழ்ப்படிந்தார். இந்த 3 காரியத்தை வச்சுதான் கர்த்தர் அவருடைய ஏற்ற காலத்துல அவனை உயர்த்தினார். நோவா என்ன பண்ணாரு, உயர்த்தினார். எல்லா மனுஷனும் கீழே முட்டிக்கிட்டு மோதிட்டு கிடக்குறான், தண்ணியில மூழ்கி சாக கிடக்குறான். நீச்சல் அடிக்க தெரியாது. நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்குமோ தெரியல, எனக்கு தெரியல. ஆனா எவ்வளவு நேரம் நீச்சல் அடிக்கிறது? 40 நாள் நீச்சல் அடிக்க முடியுமா? 4 மணி நேரம் நீச்சல் அடிக்க முடியுமா? ஒரு பையன் கடல்ல எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தை நீச்சல் அடிச்சு கடந்து, இப்போ அதுவும் குளிர்ந்த கடல், அதுல நீச்சல் அடிச்சு கடந்து போன வாரத்துல நான் நியூஸ்ல பார்த்தேன். நீச்சல் அடிச்சு, ஆனா அதுக்கு மேல போக முடியும். ஏன் முடியல? செத்து போக மாதிரி இருந்தது. அதனால நான் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறத சொல்றான். அப்போ எவ்வளவு நேரம் தான் நீஞ்சிட முடியும்? தன்னம்பிக்கை வைத்துக் கொண்டு எவ்வளவுதான் பேர். கர்த்தருடைய கிருபை இருந்ததுன்னா பேழைக்குள்ள பயணிக்கலாம். இல்லைன்னா தன்னம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா நீச்சல் அடிச்சு சோர்ந்து போயிட வேண்டியதான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, தன்னம்பிக்கை பிளஸ் கிருபை, தன்னம்பிக்கை பிளஸ் கிருபை எப்போதும் இதற்குள்ளாய் அடக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினாலும் நான் நல்லா இருக்கேன். யாராவது உங்ககிட்ட கேட்பாங்க, பிசாசு கொண்டு வந்து விடுவான், உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, டேனியல் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப நல்லா இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலும் நான் நல்லா இருக்கேன். அல்போன்ஸ் அக்கா, இப்ப பரவாயில்ல போலயே, குடும்பம் நல்லா இருக்கு, ஆனா ஜபத்துக்கு வர நல்லா இருக்கேன் சொன்னீங்க, பிசாசு பார்த்துட்டு மாட்டணும் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கவுத்து விட்டுருவாங்க. அதனால கர்த்தருடைய கிருபையினால எப்படி இருக்கிறேன், இன்னுமா ரொம்ப நல்லா இருக்க போல, தெளிவா இருக்க, உன்னை பார்த்தாலே சந்தோஷமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்க, அவன் சிரிச்சுட்டே போயிடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த கிருபையை எப்போது உங்களுக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப அப்படியாக இந்த நோவாவுக்கு அதான் பாத்தீங்கன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் அந்த கிடைச்சிருச்சு, பெற்றுக்கொண்டால் அவ்வளவுதான். அதே போல நாம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்ப அவர் அடங்கி இருந்தால் தன் விருப்பத்தை அல்ல. சொல்லுங்க, நோவா என்ன செஞ்சா? தன்னுடைய விருப்பத்தை, அவருடைய விருப்பத்தை செய்ய விரும்பல, தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். பலத்த கருத்திற்குள் அடங்கி இருந்து செய்து முடித்தார், அழகா பயணித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் அப்படிதான் அடங்கி இருந்தா அழகா நம்முடைய வாழ்க்கை உயரும். 2வது, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில செய்த காரியம்.
தன் காலத்துல மற்ற நபர்களோடு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் பாபிலோன் என்கிற தேசத்துக்கு. சொல்லுங்க, எந்த இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறான்? கூட்டத்தோட போனாங்க. கூட்டத்தோட போனவங்க எல்லாரும் அங்கிருந்த ராஜாவுக்கு, அங்கிருந்த எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்து செயல்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 4 பேர் மாத்திரம் அந்த அவர்களுடைய மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல், மனுஷனுடைய எல்லாவற்றிலும் கீழ்ப்படியாமல். அதுல சில விஷயம் இருக்கு. என்னன்னா, மனுஷனுக்கு எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படிங்கிற காரியம் வேதம் சொல்லுது. அதாவது உயர்வு பதவியில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா அவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் உட்பட்டிருக்கிற காரியத்துல தேவனை தாழ்த்தி அந்த மனிதனை உயர்த்த வேண்டிய இடத்துல எந்த சூழ்நிலையிலும் அந்த மனிதனோடு ஒத்து போக கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் தான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், அவனோட ஒத்து போக கூடாது. கர்த்தர் எல்லாரும் பாத்துக்குவா இருப்பா, நம்ம கூட நின்று சப்போர்ட், அங்க கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. அங்க ஒத்து போகலாம். அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் தள்ளியே நின்னுங்க. அவங்க கிட்ட எங்க காலை வருவாங்கன்னு தெரியாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். இப்படி சொல்லுகிற மனுஷனோட போய் இணைந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை அழகா மாறிடும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல அவன் கொண்டு போகப்பட்ட எல்லா வாலிபர்கள் இது போல மொத்தமா கொண்டு போறாங்க. அங்க பாதி பேர் ஐயோ இந்த ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறோம், நம்ம இப்படிதான் இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே பழக்கப்பட்டார்கள். அங்குள்ள உணவு முறைகள் வேற, அங்க இருக்கிற கால சூழ்நிலைகள் எல்லாம் வேற, அதுக்கேற்ற போல பழகிட்டாங்க. ஆனா தானியேல் மாத்திரம் சொன்னாரு, அவர் பாத்தீங்கன்னா எத்தனை வேலை ஜெயிப்பார் சொல்லுங்க? அந்தி, சந்தி, மதியான வேலை, 3 வேளை அவர் ஜெபம் பண்ணுவார். எத்தனை வேலை ஜெபம் பண்ணுவாரு? அது அவருடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கவே முடியல, பிரிக்கவே முடியல. அப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தார் அந்த விஷயத்துல. அவரை அழகா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ற நேரத்துல எல்லாம் ஒருத்தன் பார்த்து போய் பொறாமையில சொல்றான், இவனையும் நம்மளுக்குள்ள இழுக்கணும், இவன் என்ன பண்ண ஜெபம் பண்ணாதவனா மாத்தணும். இப்படிதான் அந்த கூட்டம் உலகத்துல இருக்கு. நீங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி போக போக வந்துகிட்டு இவன் என்ன சும்மா பார்த்தா எப்ப பார்த்தா அல்லேலூயா சோத்திரம் சொல்லிட்டே இருக்கான், இவனை நம்ம பக்கம் இழுக்கணும், இவனை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சூழ்ச்சி நிறைந்த காரியங்கள் காணப்படலாம். பி கேர்ஃபுல். அந்த சூழ்நிலைகள் நீங்க எப்படி இருக்குன்னா பயங்கர ஞானமா இருக்கணும். தானியேலோ அந்த இடத்துல யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும். ராஜாவை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ள கூடாத ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது கூட தானியேல் தெளிவா சொன்னார், இல்ல என் தேவனாய் கர்த்தர் ஒருவரே தொழுது கொள்வேன். ராஜா நீரே வந்து என் முன்னாடி மாட்டேன், பணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு தைரியம் வந்தா. செத்தாலும் சும்மா சொல்லுங்க, செத்தாலும் அது என்ன அப்படின்னு அன்னைக்கு ஆண்டவராக ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொடுத்தேன். மரணம் ஒரு பொருட்டு அல்ல. சொல்லுங்க, மரணம் ஒரு, ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் அவ்வளவு அவசியம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாசகம் மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். மரணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருட்டு அல்ல, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமானதா இருக்கு. சாவு கூட வந்துடட்டும், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாக மாத்திரம் இருந்தக்கூடாது. அந்த வைராக்கியம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்கள கர்த்தர் உயர்த்தும். அல்லேலூயா. என்ன வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல, என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு கீழ்ப்படின அந்த மனம், அந்த தெளிவு இருக்கணும். செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனை மாத்திரம் தான் நான் தொழுது கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டா இருந்தார் பயங்கரமா. அன்னைக்கு பாருங்க, அவனை கொண்டு எங்க கொண்டு போட்டாங்க? சிங்க கெபில தூக்கி போடுறாங்க. போகும்போது கூட அவர் துக்கப்பட்டாரான்னு தெரியல, சந்தோஷமா தான் உள்ள உட்கார்ந்தார். என்ன பண்ணாரு? சந்தோஷமா போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க அடுத்த நாள் காலையில போற வரைக்கும் தானியேல் அங்க உலாவிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணி தானியேல் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உலாவிட்டு இருக்கிறார். சிங்கங்கள் எல்லாம் வாய மூடி என்ன பண்ணிட்டு இருக்கு? சொல்லுங்க, சிங்கங்கள் செய்தியை கவனிங்க எல்லாரும். அங்க சிங்கங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? வாய் கட்டப்பட்டிருக்கு. சொல்லுங்க, வாய் என்ன பண்ணிருக்கு? தானியேல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்கிறார். காட்டுக்கே ராஜா யாருதான்? அந்த ராஜாக்கு முன்னாடி ஒரு ராஜா அப்படி சுத்த முடியுமா? ஆண்டவர் அப்படி சுத்த வச்சாருங்க அவரை. அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. உங்களை விட பெரிய 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 காரியங்களுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி கர்த்தர் ராஜாவை நடக்க வைப்பார். அவங்க வாயெல்லாம் கட்டி போட்டுருவார். சொல்லுங்க, அவங்க வாயெல்லாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சிலரை பார்த்தாலே பயந்து ஓடுறீங்க பாத்தீங்களா? பயப்படாதீங்க. ஐயோ, அவங்க வாயில மாட்டினா கடிச்சு கொதறிடுவாங்க, அவ்வளவுதான். அவங்கள பார்த்தாலே ஓடாதீங்க. அவங்க முன்னாடி ராஜா மாதிரி நடந்துவாங்க. அல்லேலூயா. சிங்கத்துக்கு முன்னாடி ராஜா நடந்து விடுமாது, சுண்டலி போனாலே விடாது. இப்படி போனா விடுமா நம்மள? விடாது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தானியேலுக்கு. அந்த வைராக்கியம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். செத்துருவோம் பயந்து நீங்க சில காரியங்களை செஞ்சீங்கன்னா உண்மையா செத்து போயிருவீங்க. எனக்கு ஒண்ணும் என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கலாம், தைரியம் இறங்கி மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது.
இந்த பவுலு கூட படகுல பயணம் பண்ணவங்க, அந்த கப்பல்ல பயணம் பண்ணாங்க 276 பேர். கரெக்ட் தானே? 276 பேரா? கரெக்ட் தானே? 276 பேர். அந்த 276 பேர்ல எல்லாரும் செத்துறோம் தான் பயந்தாங்க. ஒருத்தர் மட்டும் பயப்படல, பவுல். அல்லேலூயா. அப்ப அவருடைய நம்பிக்கை தான் அந்த இடத்துல ஜெயித்ததே தவிர அங்க இருக்கிற செத்து போயிடும் யாரும் என்ன பண்ணல, அது நடக்கல. சில நேரத்துல நமக்கு செத்துருவோம், சாவு பயம் வருதுன்னா செத்தா சாவரம் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக போயிடும் அப்படி சொல்லி மனநிலைமைக்கு வந்துருங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட மனநிலைமை வரணும். ஐயோ செத்துருவோமோ அப்படி பயப்படாதீங்க. கர்த்தர் நல்ல திட நம்பிக்கையா வச்சிருப்பாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் கர்த்தர் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோட சொல்லி பாருங்க, கர்த்தர் அழகா நடத்துவார். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு காரியம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த இவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின காரியம் தான் மிகப்பெரிய கர்த்தருடைய பலத்த கரம் விளங்கின இடம். சொல்லுங்க, யாத்திரையாமத்தின் புஸ்தகம். சொல்லுங்க, ஒரு வாட்டியாவது யாத்திரையாமத்தின் புஸ்தகத்தை முழுசா வாசிச்சு முடிச்சிருங்க, வாசிக்காதவங்க. அதுல கர்த்தருடைய பலத்த கரம் எப்படி 10 வாத, அடுத்தபடி பாத்தீங்கன்னா செங்கடல், யோர்தான், அடுத்தபடியா மன்னா, அடுத்தத காடை. கர்த்தருடைய பலத்தக்கரம் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. கண்மலையில இருந்து தண்ணி வந்துச்சு. மோசைக்கு விரோதமா பேசினவங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கினதுனால செத்து போனாங்க. கசந்த மாறா மதுரமாய் மாறினது. அந்த 10 வாதைகள் நடந்தது. வேற ஏதாவது நடந்துச்சா? சீனாய் மலையில தேவன் இறங்கி வந்து பேசும்போது மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாய் மாற்றப்பட்டது. வேற 6 நாள் மூடி இருந்தது. எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. வேற யுத்தம் பண்ணாரு, குளவிகளை அனுப்பி காப்பாத்தினாரு. அப்ப இப்படி கர்த்தருடைய பலத்த கரம் இருந்து அநேக கிரியைகளை நடப்பித்ததை பார்க்கிறோம். இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. சாமுவேல் அவங்க அம்மா கொண்டு ஆலயத்துல விட்டுட்டாங்க. நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம், வெளியே போனா கபடி விளையாடி இருக்கலாம், ஊரா சுத்தி இருக்கலாம். ஆனா எங்க கொண்டு உட்கார வச்சுட்டாங்க? சும்மா இருந்த பவுலையும் பாலையும் விடாம விரட்டி பிடிச்சு கொண்டு சர்ச்சுக்குள்ள. வெளியில இருந்தா ஜாலியா இருந்திருக்கலாம், என்ன மோகன்? எங்க இருந்தாலும் ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா சபைக்கு ஆலயத்துல கொண்டு அடக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்காருங்க. அல்லேலூயா. ஒரு காரியம் சொல்லுவாங்க, மனுஷன் வாழும் போது அடங்கி வாழலன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் அடங்கி இருக்கணும். இங்க நம்ம தொட்டாலே இருக்கு பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அதை பார்த்துக்கிட்டே உள்ள வரலாம். ஒழுங்கா வாழ்ந்தா நல்லா இருக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு வரலாம். அல்லேலூயா. ஆமா, அங்க போய் உட்கார்ந்து அடங்கி இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதை பார்த்து பயப்படாதீங்க. நான் எப்பவும் சொல்ல, பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது பெயர் பெற்றவர்களா கர்த்தர் எழுப்புவார். ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கல்லறை பார்த்து எல்லாம் பயப்படக்கூடாது. கல்லறை பத்தி யாரும் பயப்படுறீங்களா? இந்த பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஓடுறீங்களா? யாருக்கா அப்படி இருக்கா? பயப்பட மாட்டீங்க. ஆமா, கல்லறை பார்த்து பயப்படக்கூடாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கல்லறை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது நம்ம ஒரு நாள் நம்மளும் அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியதானே. புரியுதா உங்களுக்கு? அதை பார்த்து பயப்படாது. நம்ம வசிக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். ஏன் கர்த்தர் வரும்போது அங்க இருக்கிறவங்களாம் எழும்புவாங்க. அங்க இருந்த ஆட்கள் எழும்புமா எழும்ப மாட்டாங்களா? கர்த்தருக்குள் மரிச்சிருக்கிறவங்க முதலாவது எழும்புவாங்க அந்த இடத்துல இருந்து. நீங்க பாக்குறது போல வெறும் எலும்பும் கூடுமா உள்ள இருக்கு, அதை எப்படி எலும்பு நினைக்கீங்களா? உயிர் பெற்று எழும்புறத பாப்பீங்க, மறுரூபமாக்கப்பட்டு எழும்புகிறத பாப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சர்ச்சைக்கு ஆராய்ச்சி இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா அங்க இருந்து பாதி பேர் எழும்புவாங்க. இங்கேயும் நிறைய பேர் இங்க எழும்புவாங்க, எழும்பி மேல போவோம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஃப்ரீயா பறக்கலாம். பிளைட்ல போனா ஆசைப்படாதீங்க, நம்ம பறக்கலாம் மேல. கர்த்தர் நம்ம அழகா கொண்டு போறோம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ தாவீதுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு காரியத்தை ஒண்ணு மட்டும் சொல்லுவார், சொல்லி முடிச்சிடுறேன். அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவாரு. தப்பு பண்ண உடனே கர்த்தருடைய கரத்தில் விழுகிறாயா இல்ல மனுஷருடைய கரத்துல விழுகிறாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அவர் சொல்ல ஒரு வார்த்தை என்ன திரும்ப சொல்லுவாரு? கர்த்தருடைய கரம் அடிச்சாலும் அணைச்சிரும், அதனால நான் அவர்கிட்டே விழுந்துடுறேன். அல்லேலூயா. தாவீதுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பயங்கரமா தெரியும். எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்கி போலாம், ஆண்டவர்கிட்ட எப்படி சொன்னா அதை நமக்கு செய்வாரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பேசுகிறத யாருக்கெல்லாம் பேச்சு திறமை நல்லா இருக்கு? நீங்க கை தூக்கட்டாலும் தெரியும் உங்களை பத்தி எல்லாம். எல்லாருமே நல்லா பேசுறவங்க. அதை பேசி அந்த பேச்சு திறமையினால கர்த்தருடைய இருதயத்தை கவரலாம்.
தாவீது பாட்டா பாடி என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்திருக்கிறார். உங்களுக்கு ஜபம் கூட வரணும், பாட்டா பாடிட்டே இருங்க, பாட்டா பாடிட்டே இருங்க. எப்பப்போ சோகமா இருக்கும் போதும், வாழ்ந்தாலும் மரித்தாலும், காசு இல்லாம, காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் ஆளுதத நீர் மறக்கலையே, அப்படி ஒரு பாட்டு பாடிருங்க. நன்றி என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு செங்கலை எடுத்து கொடுக்க நன்றி சொல்லிட்டே இருக்க, வீடு கடகடன்னு எழும்போம். அல்லேலூயா. நடந்து போகும்போது களைப்பு தெரியக்கூடாதுன்னா அது ஒரு பாட்டு பாடுங்க. இதுவரை நடத்தி என்ன கூப்பிடறதுக்கு வண்டி வரல, எங்க அப்பா பைக் வரல, இதுவரை நடத்தின்னு சொல்லி நடந்தே வந்துருங்க வீட்டுக்கு, பாட்டு பாடிட்டு. அல்லேலூயா. ஆமா, நீங்க அந்த பாடலை பாடி கர்த்தரை துதிச்சு பாருங்க, அவ்வளவு மகிமையா இருக்கும். பெயிண்ட் அடிக்கும் போதே பாடி பாரு. ரத்த கோட்டைக்குள்ளே நான், ஆமா, பயப்படாம இருக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரியங்கள், அந்த பாடல்களை கேளுங்க. பாடல்களை நீங்க நான் அடிக்கடி சொல்ல, கடையில எல்லாம் பாட்டு ஓடிட்டே இருக்கும். பாட்டுலாம் ஓடிட்டு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அருமையான ஒரு ஐயா வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பாடல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, 24 மணி நேரம் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, மைல்டா ஓடிட்டே இருந்துச்சு. கேட்கும் போது, பாஸ்டர் அதோட மகிமையே வேற பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, பாடல் போடுவீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்க. வைராக்கியமா கர்த்தருக்கு பயந்து நடப்பீங்க, கர்த்தர் உயர்த்துவார். கண்களை